அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 18 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 19வது நோம்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகளையும் செய்த அமல்களையும் அல்லாஹு கபூல் செய்வானாக. எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா நோன்புகளையும் அமல்களையும் இஹ்லாஸோடு உடல் ஆரோக்கியத்தோடு செய்யும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக. இது போன்ற பல ரமதான் மாதங்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நம் எல்லோரையும் நீடித்த ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாத வாழ்வோடு பூரண ஈமானோடு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனிலே 38வது சூரா சாத். இந்த சாத் என்ற இந்த அத்தியாயத்திற்குள்ளே பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுருக்கமாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகின்றான். நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டே வருகிறது. அதிலே மிக முக்கியமாக பொறுமையின் கடலாக இருந்த நபியினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வரலாறையும் அல்லாஹ் இதிலே பேசுகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் குறித்து ஒரு சில தகவல்களையும் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளை மட்டும் ஒரு சில நிமிடங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து சாதனுடைய 41வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வதுகுர் அபுதனா அய்யூப், என்னுடைய அடியாராகிய அய்யூபை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். என்னுடைய அடியாராக இருக்கக்கூடிய அய்யூபை நீங்கள் நினைவு கூறுங்கள். பொதுவாகவே அல்லாஹுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான். அந்த அடிமையினுடைய அரபு சொல் தான் அப்து. முதல்ல அல்லாஹ் நம்மளை அடிமையாக ஏற்றுக்கிறன்னு, அது ரொம்ப முக்கியம். நம்ம அடிமைன்னு சொல்கிறோம், அல்லாஹ் நம்மளுடைய மாலிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் நமக்கு மாலிக்கு தான், அரசன்தான், அவனுக்கு நம்ம அடிமை தான். இங்கே நபிமார்களை பற்றி அல்லாஹ் வரிசையாக சொல்லும் பொழுது வதுகுர் அபுதனா, என்னுடைய அடியார் என்னுடைய அடிமை அய்யூபை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்றால், அல்லாஹ் ஒருத்தனை அடிமையாக ஏற்றுக்கிட்டா எல்லா சலுகைகளையும் அவன் செஞ்சு கொடுத்துருவான். யாருக்கு? யாரையெல்லாம் அப்தாக அடிமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு எல்லாமே செஞ்சிருவான். முதல்ல நம்ம அடியாராக அப்தாக அல்லாஹுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம துவாவில் எப்பொழுதுமே யா அல்லாஹ் உன்னுடைய அடிமையாக என்னை ஏற்றுக்கொள் என்ற ஒரு வார்த்தையும் நம்ம துவாவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேர்த்துக்கிறணும். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், இது நாதா ரப்பஹு அன்னி மசனிய ஷைத்தானு, அவர் ரப்பை அழைத்தார். எப்படி அழைத்தார்? ஷைத்தான் என்னை தீண்டிவிட்டான். எதை கொண்டு? பினுஸ்பிம் வஅதாப், துன்பத்தை கொண்டும் வேதனையை கொண்டும் என்னை ஷைத்தான் தீண்டிவிட்டான் என்பதாக சொன்னாரே. அந்த அய்யூபை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான். பொதுவாகவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களைத்தான் பொறுமைக்கு உதாரணம் காட்டுவார்கள். பொறுமையினுடைய கடல். எவ்வளவு துன்பங்கள் அவர்களுக்கு வந்த போதிலும் கூட பொறுமை காத்து அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்த மகத்தான ஒரு நபியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருக்காங்க. பொதுவாக இன்னொரு விஷயமும் இருக்கு. நோய் தான் ஒரு மனிதனுக்கு பயத்தை காட்டும். எதுக்கு பயத்தை காட்டும்? நோய் பயத்தை காட்டும். பொருளாதார வீழ்ச்சி பயத்தை காட்டும். குடும்ப உறுப்பினர்களை அல்லாஹ் தூக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வரும். இந்த 3 தான் உலகத்திலேயே சோதனை. சோதனை என்கிறது எப்படி வரும்? நோய் நொடியினால் வரும். நம்ம குடும்ப உறுப்பினர்கள் விறுவிறுவிறுன்னு மௌத்தா போகிறாங்க, அதில் வரும். அல்லது நம்ம பொருளாதார வீழ்ச்சிகள் அடைகின்ற பொழுது அதில் வரும். இந்த 3க்குள்ளாய் தான் சோதனையே இருக்குது இல்லையா? இதில் ரொம்ப முக்கியமானது நோய் நொடி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பயத்தை காட்டிடும். லேசாக நெஞ்சு வலிச்சிச்சின்னு வைங்களேன், பயந்துருவான் மனுஷன். ஏன் வலிக்குது, எதுக்கு வலிக்குது தெரியலையே. அது வாய்வாக இருக்கும். என்ன இருக்கும்? வாய்வு. 2-3 வெள்ளைப்பூடு மாத்திரையை போட்டால் முடிஞ்சு போயிடும், ஒன்றும் இருக்காது. ஆனால் அதுக்கு அவனுக்கு அவ்வளவு பயம். அடைச்சிருமோ, கொண்டுருமோ, மௌத்தா போயிடுவோமோ, என்ன ஆயிடுவோமோ, அந்த மாதிரி ஒரு பயம் இல்லையா?
சின்ன ஒரு லேசான ஒரு அடப்பு என்றாலே அவனுக்கு அவ்வளவு பயத்தை ஏற்படுது, வலி என்றாலே அவ்வளவு பயம் ஏற்படுது. அப்படின்னா நோய் பயத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நோய்க்கே பயத்தை கொடுத்தவர் ஐயூபுங்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நோய்க்கு பயம் வந்துருச்சான். என்னடா இவர் உடம்புல நம்ம இப்படிப்பட்ட வேதனையும் துன்பத்தையும் இவருக்கு இவ்வளவு கொடுக்குறோம், ஒன்றும் அசைய மாட்டுறாரு அப்படிங்கிற நோயே பயம் வந்துருச்சு என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் மாற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசுகிறான். சபரினுடைய பொறுமையினுடைய இலக்கணமாக நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாகவும், அதே நேரத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க யூசுப் நபி, மூசா நபி, இந்த இருவர்களுடைய காலத்துக்கு மத்தியிலேயும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். 70 ஆண்டுகள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். 70 ஆண்டுகள் ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான், ஆட்டு மந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான், குழந்தை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான், ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் கொடுத்தான். இப்படி செழிப்பா நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்கிட்ட நேர ஷைத்தான் போனானா. யாரு? இப்லீஸ். நேர அல்லாஹ்கிட்ட போயிருக்கான். போய் ஐயூபு உன்னை பிரியப்படுகிறார் என்பதாக இறைவா நீ சொல்ற, ஆனா ஐயூபுக்கு எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டியே, செல்வம் இருக்கு, காசு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதனால அவர் உன்னை பிரியப்படத்தை செய்வாரு, அவர் உண்மையில ஆசை வைக்கத்தான் செய்வாரு, கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து சோதிச்சு பாருவேன்ட்டு அல்லாஹ்ட்ட போய் பேசிட்டு போயிட்டான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஷைத்தானை பார்த்து, இப்லீஸை பார்த்து சொன்னான், ஐயூபை பற்றி அப்படி நினைக்காத, கொடுத்ததை எல்லாத்தையுமே நான் இப்ப எடுக்கிறேன். அவர் என் மேல கொடுக்கும் பொழுது எப்படி அன்பாக இருந்தாரோ எடுத்ததற்கு பிறகும் எப்படி இருக்கிறார் என்பதை பாரடா இப்லீஸ் என்பதாக அல்லாஹ் சொல்லி, முதலிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் மௌத்தாக்குனான். என்ன செய்யறான்? மௌத்தாக்குறான். நல்லா யோசிக்கணும். ஒரு நபிக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் சோதனையை கொடுக்குறான், நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கணத்துல நம்ம இங்கிட்ட அங்கிட்ட நம்ம ஒப்பீடு செய்து பார்த்து கொண்டே வரணும். முதல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு ஐயூப் நபியினுடைய குழந்தைகளை ஃபுல்லா மௌத்தாக்குறான். 1. நம்பர் 2, அவர்களுக்கு கொடுத்த எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு பிடுங்கிட்டான். ஒண்ணும் இல்லாம ஒரே நேரத்துல ஒரே நிமிஷத்துல 1000 ஆடுகள் மரணிக்கிறது. அவர்களுக்கு கொடுத்த எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் உருவி அல்லாஹ் ஏழையாக மாத்துறான். 2. 3வது அல்லாஹ் ஜல்லஷானஹு செய்த வேலை என்ன தெரியுமா? உடலுக்கு அப்படிப்பட்ட ஒரு நோய் வராத ஒரு நோயை அவருடைய உடலுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த அளவிற்கு நோய் வந்தது என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையில நமக்கு எழுதும்போது சொல்லுவார்கள், அவர்களுடைய உடலை பார்க்கின்ற பொழுது எலும்பும் நரம்பும் மட்டும்தான் இருந்ததாம், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆளை எலும்போடு நரம்போடும் பார்க்கின்ற போது எப்படி இருக்கும்? சதையெல்லாம் பிஞ்சு பிஞ்சு கீழே விழுகுமாம். அந்த அளவிற்கு அல்லாஹ் நோயை கொடுத்தான். எத்தனை வருஷம்? 1 வருஷமா 2 வருஷமா? 18 வருஷம் அல்லாஹ் இதே நோயோட இருந்தார் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். 18 வருஷம் ஊர் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஊரிலிருந்து அவர்களை விரட்டி விட்டார்கள். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அவர்களோடு இருந்தவர்கள் 3 நபர்கள். 3ல யாரு? 2 சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். 1 அவங்களுடைய மனைவி ரஹீமா அம்மா அவர்கள். சரியா? இந்த சகோதரர்கள் கூட இப்படி சொன்னார்களாம், நம்மளுடைய மூத்த சகோதரருக்கு ஏன் இப்படி நோய் வந்திருக்கு தெரியுமா? வாழ்க்கையில ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்காரு, வாழ்க்கையில ஏதோ பாவம் செஞ்சிருக்காரு தூரமா அமர்ந்து சொன்ன அந்த தகவல்களை பதிவாகி இருக்கிறது. ரஹீமா அம்மா என்ற அவர்களுடைய அன்பு துணைவியர் மட்டும் கடைசி வரைக்கும் அவர்களோடு இருந்து அவர்களை தொட்டு தூக்கி அவர்களுக்கு உதவி செய்து கடைசி வரை இருந்தார்கள். அதனால தான் நம்ம நிக்காஹ்ல கூட ஐயூப் ரஹீமாவை போன்று மணமக்களை வாழச் செய்வாயாக, துன்பத்திலும் இன்பத்திலும் ஒரு சேர்ந்து கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒரு மணமகனாக அவர்களை வாழச் செய்வாயாக என்பதை நம்ம துவா செய்யறோமா இல்லையா? அந்த துன்பத்திலும் கை கொடுத்து கரம் கொடுத்து அருகாமையில் இருந்த ஒரு தாய் தான் ரஹீமா அம்மா. கடைசி வரை இருந்தாங்க. அவங்களால உழைக்க முடியலை, ஒன்றும் முடியலை, எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை. ரஹீமா அம்மா வெளியிலே சென்று வேலை செய்து விட்டு சம்பாதித்து கொண்டு வந்த அந்த பணத்திலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? குடும்பத்தை நடத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தை தாண்டி போகுது. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களாலையும் வேலை செய்ய முடியலை. அவர்களுக்கு நீண்ட நெடிய அவர்களுடைய தலைமுடி இருக்குமாம். அந்த தலைமுடியை கொஞ்சம் வெட்டி என்ன செய்வாங்களாம், அந்த முடியை கொண்டு போய் விற்றுட்டு அதுலேருந்து காசை வாங்கிட்டு உழைச்சிட்டு அந்த காசில் என்ன செஞ்சுருக்காங்க? வீட்டு குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிருக்காங்க. இதை பார்த்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம்,
எனக்கு உடல்நிலை மட்டும் சரியா ஆச்சு அப்படின்டா உனக்கு கண்டிப்பாக 100 கசையடி உன்னை நான் அடிப்பேன்டாங்களாம். யார? ரஹீமா அம்மாவை. ஏன் தெரியுமா? இப்படி உன்னுடைய முடியை வெட்டி எனக்கு காசு கொண்டு வந்து என்னை உயிரை காப்பாற்றுன்ற அவசியமா? தேவையில்லையே. ஏன் இந்த மாதிரிலாம் நீ கஷ்டப்படுற? இப்படிப்பட்ட கஷ்டத்தை நீ எடுக்கணுமா? அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொன்ன தகவல் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. இப்படியே நாட்கள் உருண்டோடக்கூடிய அந்த சூழ்நிலையில் 18 வருஷம் கழித்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா ஒன்று செய்தார்கள். அந்த துவாவை தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அந்த துவாலேருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது. பொதுவாகவே நோய் நொடியால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க செல்கின்ற பொழுது சில ஒழுக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும். ஒரு நோயாளியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மார்க்கம் பார்க்க போகிறவங்களுக்கு சொல்லுது, முதலாக நோயாளியை பார்க்கும்பொழுது அவங்கள தொட்டு பேசுன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? அவங்கள தொட்டு பேசு. ரஹீமா அம்மா தொட்டு தூக்குனாங்க, தொட்டு பராமரித்தார்கள், தொட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அருகாமையில் தூரத்தில் நின்றுக்கிட்டு நீ பேசாத, அவங்கள தொட்டு பேசும் பொழுது அந்த நோயாளி எல்லாத்தையும் இழந்து தனிமையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிக்கு நாம் தொடும் பொழுது அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். நம்மையும் தொட்டு பேசக்கூடிய, நம்மீதும் அன்பு வைக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு அன்பு வரும். அப்போ முதல்ல நம்ம நோயாளியை சந்திக்க செல்கின்ற பொழுது அவர்களை தொட்டு பேசு என்பதாக நம் மார்க்கம் முதல் ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித்தரும். 2வதாக பாசிட்டிவான விஷயங்களே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. ஒன்றும் இல்லப்பா, உலகத்தில் வராத நோயா? உனக்கு நோயே கிடையாது, அது விரைவாக சரியாயிரும், நீ நல்ல நிலைமையில திரும்பி வந்துடுவ, நீ கவலையே படாத, நாங்கள்லாம் இருக்கோம். இப்படியெல்லாம் என்னென்ன நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகளை பேசணும். இப்படியா வந்துருச்சு, காப்பாற்ற முடியாதாம்ல, 2-3 பேர் செத்து போயிட்டாங்களாம்ல, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, உனக்கு ஆபரேஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிற நெகட்டிவ் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, நோயாளிகள்கிட்ட பேசாதேங்குது மார்க்கம். 3வதாக நமக்கு சொல்லும், நீங்கள் எப்பொழுதுமே நோயாளியை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க, அவர்களிடத்துல உங்களுக்காக வேண்டி துவா செய்ய சொல்லும்படி அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லுது. 4வது, நோயாளியை பார்க்கின்ற பொழுது இப்படி நம்மை படுக்க வைக்காத அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹுக்கு நீங்க என்ன செய்ய, நன்றி செலுத்துங்கள் என்பதாக 4வது ஒழுக்கத்தை நமக்கு சொல்லும். 5வது ஒழுக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹுவின் மீது நல்ல நம்பிக்கை வரக்கூடிய வார்த்தைகளை அவருடைய உள்ளத்திலே பதிவு செய்துவிட்டு வாருங்கள் என்பதாக நம் மார்க்கம் சொல்லும். ஒரு நோயாளியை பார்க்கும் விஷயத்தில் இவ்வளவு ஒழுக்கங்களை நீங்கள் பேணுங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லித்தரும். அப்போ அந்த அடிப்படையில் நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறுதிக்கு வந்துட்டேன். அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். இப்போ இங்கே தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்கிறாங்க. என்ன தெரியுமா? இன்னொரு இடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் நொடி தொற்று விட்டது, எனக்கு நோய் நொடி வந்து விட்டது, நீ எனக்கு நோயை தந்தா என்று சொல்லல. அவங்க அந்த வார்த்தையை பாருங்க, எனக்கு நோயை நீ தந்தன்னு சொல்லல, குறைய தூக்கி அல்லாட்ட போடல, குறைய தூக்கி அவர்கிட்ட போடுறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் வந்தாலும் சரி அதை தூக்கி அல்லாட்ட போடக்கூடாது, நம்மள்கிட்ட தான் நம்ம போடணும். எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, எனக்கு ஒரு கடன் வந்துருச்சு, எனக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, எனக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்துருச்சு, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு ஒரு முசீபத்து வந்துருச்சு, யா அல்லாஹ், நீ எனக்கு அதிலிருந்து காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ்கிட்ட என்ன செய்யணுமா, குறைய நம்மள்கிட்ட போட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணுமா. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் கேட்டாங்க, அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், என்னை பாதுகாரு என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அதே போன்று அன்னி மஸ்ஸனிய துர், எனக்கு ஒரு இடையூறு வந்து விட்டது, யா அல்லாஹ், நீ அர்ஹமுர் ராஹிமீன், நீ அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் என்று இந்த துவாவை என்ன செய்யறாங்க, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, வரிசை அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான். அப்பத்தான் அல்லாஹ் கபூல் செய்து விட்டு 18 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு குழு பிரிஜிலிக்கேண்டான், எந்திரிக்கவே முடியாது, படுத்த படுக்கையில் இடக்கிறார். அல்லாஹ் சொல்றான், உன் காலை எடுத்து பூமியில ஊண்டு அப்படின்றான். யார? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை. உருக்குலு பிரிஜிலிக்கேன்னு அல்லாஹ் சொன்னான். காலை கஷ்டப்பட்டு எடுத்து ஊண்டுனாங்க. ஹாதா முகத்தசலும் பாரிதும் ஷராப், ஒரு காலில் இருந்து ஊண்டிய அந்த இடத்திலிருந்து ஒரு நீர் ஊற்று ஒன்று வெளியிலே வந்தது. இன்னொரு காலை ஊண்டினார்கள் அல்லவா, அதிலிருந்து ஒரு நீர் ஊற்று ஒன்று வந்தது. அல்லாஹ் சொன்னா, ஒரு காலில் இருந்து வந்த நீரூற்றிலிருந்து நீ குளித்து சரியாகிவிடும். இன்னொரு காலில் ஊண்டியதற்கு பிறகு வந்த நீரூற்று இருக்கு அல்லவா,
அதிலிருந்து நீ குடித்துக்கொள், உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அதையெல்லாம் செய்து முடித்தார்கள். அல்லாஹ் எடுத்ததையெல்லாம் கொடுத்தாங்க. எதையெல்லாம் அல்லாஹ் எடுத்தானோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். வரலாற்றுல உலகத்துல இப்படி நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. மழை பெஞ்சுதான் நம்ம பார்த்திருக்கோம், தண்ணி மழை. உலகத்துல முதல்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோற்றத்திற்கு தங்க மழை பொழிந்தது என்பதாக வரலாற்றை எழுதுறாங்க. மழை தங்கமா பொழிஞ்சிச்சான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, மலைகளை பிடிப்பதற்காக வேண்டி அவர்கள் அங்கும் இங்குமாக எல்லா தங்கங்களையும் பொறுக்கி அடிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னானா, மழை தான் உனக்கு தங்கத்தை நான் கொடுக்கிறேனே, அதையும் செதறி கிடைப்பதையெல்லாம் நீ எடுக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரஹ்மத்து ஒன்று கூட வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் அதை எடுக்கின்றேன் என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்களாம். அப்ப இழந்த சொத்தை கொடுத்தான், அவங்க மரணித்த எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ் மீட்டி கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் அவருடைய நோயை அல்லாஹ் ஷிஃபாவாக்கினான். ஒரே ஒரு காரணம்தான், அல்லாஹ் நம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்தாலும் சரி, நம்ம அதை சகித்து கொண்டு பொறுமையோடு நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் இறந்ததையெல்லாம் கொடுப்பான் என்ற ஒற்றை பாடத்தை நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் நபிமார்களுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளை நாம் கையாள வேண்டும் என்ற வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தானோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய